திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து மற்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் அந்த கட்சியின் அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் ஒரு தொகுதி ஒதுக்குவதாக உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காதர் மொய்தீன் தாங்கள் ஏணி சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் எந்த தொகுதி என்பதை திமுக அறிவிக்கும் எனவும் கூறினார். மேலும் அதிமுகவை தோற்கடிக்க வியூகம் தேவையில்லை என்றும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததே தோற்றதற்கு சமம் எனவும் அவர் விமர்சித்தார். நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய முஸ்லீம் லீக்கிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கி தந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து, துரைமுருகன் ஐயாவுடைய தலைமையிலான அந்த தொகுதி பங்கீட்டு குழுவினருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்து வந்திருக்கிறோம். இதனிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினருடன் திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார்.